அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜெபமாலை மாதத்தில் நாள்தோறும் ஜெபமாலை புனிதர்கள் என்னும் தொடரில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாலை புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று புனித 2ஆம் ஜான் பால், அனைவருக்கும் நன்கு அறிமுகமான நம் காலத்தைய புனிதர் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். நம்மில் ஒரு சிலர் அவரை சந்தித்திருக்கலாம், அவரை பார்த்திருக்கலாம். காரணம், 2 முறை அவர் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார். எனவே திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஒரு மரியன்னை திருத்தந்தை மட்டுமல்ல, ஒரு ஜெபமாலை திருத்தந்தையும் கூட. எல்லா திருத்தந்தையர்களும் ஜெபமாலை மீது ஆர்வம் கொண்டிருந்தார்கள், ஜெபமாலை ஜெபித்தார்கள். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் முழந்தாள் படியிட்டு ஜெபமாலை ஜெபிக்கின்ற தோற்றத்தை, புகைப்படத்தை நாம் செய்தித்தாள்களில், இதழ்களில், தொலைக்காட்சியில் பலமுறை பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நற்கருணை முன்பாக ஜெபமாலை ஜெபித்த காட்சி, பாத்திமா அன்னையின் திருச்சுருவத்துக்கு முன்பாக அவர்கள் முழந்தாள் படியிட்டு ஜெபமாலை ஜெபித்தது, இவையெல்லாம் எல்லோருக்கும் நன்கு அறிந்த ஒன்று. அது மட்டுமல்ல, திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஜெபமாலையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அறிமுகப்படுத்தினார்கள். முதலாக ஒளியின் மறை உண்மைகள். இவ்வளவு நாளும் 150 மணிகள் இருந்தது, இப்பொழுது 200 மணிகளாக 4வது ஒன்று ஒளியின் மறை உண்மைகள் என்று இயேசுவின் பணிவாழ்வின் 5 நிலைகளை சேர்த்து புதியதாக அறிமுகப்படுத்தினால் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். அவர் ஜெபமாலை மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார். அவரே சொல்லியிருக்கிறார், ஜெபமாலை தான் எனக்கு மிகவும் பிரியமான மன்றாட்டு. ரோசரி இஸ் மை ஃபேவரட் பிரேயர் என்பது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய வாக்கு மூலம். ஆகவே நாள்தோறும் தவறாது ஜெபமாலை ஜெபித்த ஒரு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். மரியன்னின் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்த ஒரு திருத்தந்தை. எல்லா மரியன்னை திருத்தலங்களுக்கும் சென்றவர். குறிப்பாக அவர் பொறுப்பேற்ற போது அவர் சுடப்பட்டார். நமக்கு தெரியும், ஆகா என்பவரால் சுடப்பட்டு அற்புதமாக மரியன்னையின் கரம்தான் என்னை காத்தது என்ற புகழ்பெற்ற வரிகளை சொன்னார் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். அத்தகைய மரியன்னை மகனான திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஜெபமாலை திருத்தந்தையாக, ஜெபமாலையை ஊக்குவித்தவராக, ஜெபமாலைக்கு புதிய ஒரு மணிமகுடத்தை சூட்டியவராக, ஒளியின் மறை உண்மைகளை தியானிக்க நம்மை அழைத்தவராக இருக்கிறார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தான் ஜெபமாலை என்பது ஒரு இயேசு மைய ஜெபம் என்பதை வலியுறுத்தியவர். எனவேதான் இயேசுவினுடைய மறைப்பணி வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளான திருமுழுக்கு பெற்றது, கானாவூரில் திருமணத்தில் முதல் அருள் செயலை நிகழ்த்தியது, இறை பணியை, இறையாட்சியின் வருகையை அறிவித்தது, மறு ரூபமானது, நற்கருணையை ஏற்படுத்தியது. இவற்றையெல்லாம் ஜெபமாலைக்குள் கொண்டு வந்து, ஜெபமாலை என்பது இயேசுவை மையப்படுத்திய ஒரு தியானம். இயேசுவினுடைய வாழ்வின் மறை உண்மைகளை நாம் தியானிக்கின்றோம். நம்முடைய இதழ்கள் அருள் நிறைந்த மரியே என்னும் மன்றாட்டை ஜெபிக்கின்றன என்று. இந்த ஜெபம் ஒரு மரியன்னையை மையப்படுத்திய ஜெபம் அல்ல, மாறாக இயேசுவை மையப்படுத்திய ஒரு ஜெபம். எனவேதான் நற்கருணை எழுந்தேற்றம் செய்து வைத்து அதற்கு முன்பாக நாம் தாராளமாக ஜெபமாலை ஜெபிக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. சிலருக்கு அது இடரலாக இருக்கிறது. அப்படி அல்ல. நாம் இயேசுடைய வாழ்வைத்தான் தியானிக்கின்றோம். நம்முடைய உள்ளம் இயேசுவின் மீது இருக்கிறது. நம்முடைய உதடுகள் அருள் எறிந்த மரியே வாழ்க என்று மன்றாடுகின்றன. ஆகவே அது ஒரு மரியன்னை மன்றாட்டு மட்டுமல்ல, அது இயேசு மைய மன்றாட்டு, இயேசு மைய தியானம். எனவே இயேசுவை நெருங்கி செல்வதற்கு ஜெபமாலை உதவுகிறது என்பது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய ஒரு அழைப்பாக இருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்று நாம் நாள்தோறும் ஜெபமாலை ஜெபிப்போமாக. ஜெபமாலையை எந்திரத்தனமாக ஜெபிக்காமல் பொருள் உணர்ந்து பக்தியோடு கண்களை மூடி நாம் ஜெபிக்க வேண்டும். அதனுடைய முழு ஆற்றலையும் முழு பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாக.